வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி கார்ன் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தாங்க, அவிச்சாங்க. அந்த இதெல்லாம் பிச்சு போட்டாங்க. சும்மா இதில் ஒரு பூ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை. பூ நல்லா இருக்கா? இது வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா இதில் கலர் வண்ணம் பூசி நீங்கள் வந்து பொக்கே மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம ஆஃபீஸு வீடுகளில் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ செய்யலாமா, எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி பிச்சு போட்டதை வந்து தனித்தனி இதழ்களாக நம்ம பிச்சு எடுத்துக்கணும். பிச்சு எடுத்துக்கலாம். இதிலே வச்சுட்டு கூட செய்யலாம், ஆனால் அது நல்லா இருக்காது, அது அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. அதனால் நம்ம என்ன தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு உள்பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், வெளிப்பகுதி கொஞ்சம் அடுத்தடுத்த இதழ்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கிறதெல்லாம் வெளியில் நம்ம வைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும், தனியாக எடுத்துக்கோங்க. சிறு சிறுதாக இருக்கிறது தனியாக எடுத்துக்கோங்க. ரைட்டா? சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா சிறுசெல்லாம் அது தனியாக ஒதுக்கி வச்சுக்கலாம். அப்படி சிறுசுலாம் அமைக்க வச்சுக்கலாம், கொஞ்சம் பெருசுலாம் அப்படி வச்சுக்கலாம். ஓகே. கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக செய்கிறதுக்கு போகலாம். ஓகேவா? எப்படி செய்கிறது அப்படின்னா, இந்த இதழில் வந்துட்டு வெளியில் கூட்டி மடிக்கணும்னு அவசியம் இல்லை, உள்ளூர் கூட்டி மடிக்கணும்னு அவசியம் இல்லை, எது வேணால் வச்சுக்கோங்க. பட் வெளியே கூட்டி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், இதை ஒரு வலுவழுப்பு இருக்கும். அதை இப்படி மடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 3 இதழ் மட்டும் நம்ம மடித்து வச்சுக்கலாம். 2, ஒரு அவ்வளோதான். இந்த 3ஐயும் நம்ம இப்போ வேறு வேறு ஆங்கிளில் முக்கோணமாக அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து இதில் இதுக்கு நடுவில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த நடுவில் முடிக்கிற மாதிரி அடுத்த இதில் வைங்க. இப்படி கொஞ்சம் ஹைட்டு கூட்டிக்குங்க, கொஞ்சம் ஹைட் கூட்டி அங்கே வச்சுக்கோங்க. 1, கொஞ்சம் ஹைட்டு குட்டி 2, அப்புறம் ஒரு 3 இதழ். ரைட்டா? இது அகலம் கூட கூட நீங்கள் அதனுடைய இதை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கணும். அகலம் வைக்கிற இதை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கணும், இதழ்களில் கூட்டிக்கிட்டே இருக்கணும். பார்ப்போமா? முடிஞ்சா இப்போ இது 2 சேர்கிற இடத்துல இப்போ வைக்கணும். இப்படி அதோட கொஞ்சம் கூடுதலாக. ரைட்? அப்புறம் இது 2 சேர்கிற இடத்துல இன்னும் வைக்கணும். 2 இணையுது இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் ஹைட்டு. உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட பூ வந்திருக்குன்ட்டு. அப்போ அதுக்கு அடுத்து இது 2 இணையிற இடத்துல. ரைட்? அதுக்கு அடுத்து இது 2 இணையிற இடத்துல வைக்கிறோம். 2 இருக்கு. ஓகே. ஒரு 2 மூட்டு சுற்று வச்சாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பூ வேணும் அப்படிங்கிறதை பொறுத்து நீங்கள் இதை வச்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் இது 2 இணைக்கிறத இப்படி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பூ வந்துடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் கூட ஒன்று வைக்கலாம், இந்த இடத்துல இன்னும் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கப்போ அதையும் வைக்கலாம். ரைட்? ரைட். ஸோ உங்களோட பூ ரெடி. இந்த பூவை வந்து இதை வச்சே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கட்டு கட்டிக்கலாம் இணைச்சு. நீளம் பத்தலை, கொஞ்சம் நீளமாகவே எடுத்துக்கணும்.
ரைட், அவ்வளோதான். இந்த கட்டு கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதான் ஒரு அற்புதமான உங்களுக்கு ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ இதை லைட்டாக இப்படி பிரித்து விட்டிங்கன்னா ஓகே. இது காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நல்ல ஒரு கலராக இருக்கும். அந்த கலரில் நீங்கள் என்ன கலர் முக்கிடுவீங்களோ அந்த மாதிரி இந்த பூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஃப்ளவர் வாஷில் இப்படி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பார்க்க. நன்றி, வணக்கம்.